சொல்லவே வேண்டாம். உலகம் பூரா இயற்கைக்கு விரோதமாக இருக்கும். மரங்களை வெட்டி வீடு கட்டணும், வயலெல்லாம் விற்கிறான். தண்ணி இல்லை சார், அதனால் விவசாயம் செய்ய முடியலன்னு அதில் வீடுகள் கட்டி தண்ணி கேட்கணும். உணவுக்கு இனிமேல் வெளிநாடுகளில் பிச்சை எடுக்கிற நிலைமை வரும். இயற்கை முழுவதும் கெடுத்தாச்சு. ஒரே நாடு தண்ணி தர மாட்டேங்குது. இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தால் பவர்ஃபுல், இது நடக்குமா? எவ்வளவு மனிதாபிமானம் இருக்க? ஆறுன்னா அவனுக்கே சொந்தம், கர்நாடகாவுக்கே சொந்தமாக காவிரி. பாய்கின்ற நலங்களுக்கு எல்லாம் சொந்தம். அது ஆண்டவன் படைத்தது, பொது. சூரிய ஒளியை நிறுத்திக்கிறியா? காற்றை நிறுத்திக்கிறியா? இதெல்லாம் பொது. நான் எழுதியிருக்கிறேன். இதயத்தில் தான் ரத்தம் புதுசாக உண்டாகி பரவு எல்லா இடங்களுக்கும் போகுது. இதயம் ரத்தம் எனக்கே சொந்தம்னு நிறுத்தி கொண்டால் உடல் என்ன? இங்கே இருக்கிறவர்கள் சிந்திக்கவே மாட்டார்களா? அவன் உண்டாக்குனதா காவிரியை? அவனுக்கு எப்படி அது சொந்தமோ அதே அளவுக்கு தமிழர்களுக்கும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவர்களுக்கும் கேரளா உள்ளவர்களுக்கும் சொந்தம். இறைவன் படைத்தது. அதை எனக்கு சொந்தம்னு ஒருத்தன் சொல்றான்னா மனிதாபிமானமே இல்லாத. தண்ணியும் கொடுக்காம இருக்கிறான், அடிக்கவும் அடிக்கிறான். என்ன நியாயம்னு உண்மை தெரியும். நியாயமா இவன் உணர்ச்சி வசை விட்டு போய் அடிக்கணும். ஏன்டா தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறேன்னு, தண்ணியும் கொடுக்க மாட்டேன், அடிப்பறேன், வாங்கிக்கணும். என்னடா நியாயம்? பார்த்துட்டு இருக்கு ஒரு அரசு மௌனம். இதிலெல்லாம் நாங்கள் தலையிட மாட்டோம். அப்புறம் எதுக்கு நீ இருக்கிற? ஒரு மனிதாபிமானம் வேணாமா? இல்லை. ஒரு வாசகம் இருக்கிறது. உனக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை நீ பிறருக்கு செய்வாயாக. உனக்கு பிறர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதையே நீ பிறருக்கு செய்வாயாக. உனக்கு பிறர் என்ன செய்யக்கூடாது என்று நினைக்கிறாயோ அதை நீ பிறருக்கு செய்யாமல் இருப்பாயாக. இந்த வாசகம் இடம்பெறாத மத நூல்களே கிடையாது. அவ்வளவு மத நூல்கள்லையும் இது இருக்கு. இந்து மத சாரத்தை பொழிந்து தருகின்ற மகாபாரதத்தில் இருக்கிறது, கீதையிலே இருக்கிறது, பெருமானார் இறைத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கிலே இருக்கிறது, ஓல்டு டெஸ்டமெண்ட் பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாட்டில் இயேசு பெருமானுடைய வாசகமாக இருக்கிறது, புத்தருடைய வேதமாகிய தம்மபதத்திலே இருக்கிறது, மகாவீரருடைய வாசகத்திலே இருக்கிறது, ஜொராஸ்திரிய வேதமான ஜன் அவஸ்தாவில் இருக்கிறது, கன்ஃபூஷியனிசத்தில் இருக்கிறது. இடம்பெறாத வாசகமே இல்லை. இவ்வளவும் தாண்டி பெரியாருடைய வாசகத்திலையும் இருக்குது. மதமே வேண்டாம் என்று சொல்லுகின்ற பெரியாருடைய வாசகத்தில் இருக்கிறது. ஆனால் என்ன ஒரு பெரிய சோகம் என்றால் இது தங்களுடைய மத வேதத்தில் இருக்கு என்று பெரும்பாலருக்கு தெரியாது. 99% தெரியாது. அப்படியே தெரிந்தாலும் கடைப்பிடித்திருந்தால் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளே இருந்திருக்காது. அதனால தான் நான் சொல்லுவதுண்டு, எவனும் மதவாதியே இல்லை, மத வெறியன் தான் இருக்கான். நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் இரு மாநிலத்திற்கும் உறவை சேர்க்க வேண்டுமா, பிரச்சனையை தீர்க்க வேண்டும். ஓட்டு கேட்க நீங்க வருவீங்க, பிரச்சனையை தீர்க்க ரஜினிகாந்த் வரணுமா? வெக்கமா இல்லை?